ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு எங்களோட வீட்டில் என்ன சமையல்னு காட்ட போகிறேன். என்னடா இது சமையலை காட்டுறேன்னு சொல்லிட்டு சட்டிவானியை காட்டுறேன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கு ஒரு கொஞ்சம் கூடுதலான சமையல் இருக்குது. அப்போ அதால் எங்களுக்கும் தேவைக்கு சட்டிவானை வாங்க வேண்டியிருந்துச்சு. ஒரு 2-3 நாளைக்கு முதலே சட்டிவானையெல்லாம் வாங்கிட்டோம். இன்றைக்கு இதுக்கு கத்தரிக்காய்க்கு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வச்சுருக்கிறேன் பொரிச்சு சமைக்கிறதுக்கு. இன்றைக்கு விரதத்துக்கு சமைக்க போகிறோம். வீட்டில் அத்தையும் மாமா இன்றைக்கு விரதம். அதோட ஒரு ஆண்டியும் சாப்பாடு ஓடவே கேட்டிருந்தான்னு சொன்னேன். 10 பேருக்கு மிரக்கறி சாப்பாடு. அப்போ அவங்களுக்கும் சேர்த்து சமைக்க போகணும். விடியவே எழும்பி வீடு வாசல் எல்லாம் துப்புரவாக்கி எல்லாம் முழுகித்தான் சமைக்க தொடங்கினாங்க. நான் மட்டும் சமைக்கல, அத்தையும் சேர்ந்து என்னோட சமைச்சேன். அவள் தான் முக்கால்வாசி உதவியும் செய்கிறது. மரக்கறிகள் வெட்டுறது, வெங்காயங்கள் வெட்டி தாருது, அதோட சமைக்கிற சட்டி பானையெல்லாம் கழுவி துடைச்சி வைக்கிறது அத்தை தான். நான் தான் ஆனால் சமையல் எல்லாம் அடுப்பில் வச்சு சமைச்சு எடுக்கிறது. எனக்கு அந்த சமைக்கிறேன்னா நல்ல விருப்பம். சமையல் வேலையெல்லாம் நான் செய்கிறேன். மற்ற எல்லாம் அத்தையை செய்ததால் கொஞ்சம் சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. விடிய 10:45 சமையல் முடிஞ்சுது. இன்றைக்கி என்னென்ன சாப்பாடு சமைச்சினாங்கன்னு சொன்னால் குத்தரிசி சோறு, பாசுமதி சோறு, கீரை, பருப்பு, மரவள்ளிக்கிழங்கும் பூசணிக்காயும் போட்டு ஒரு பால் கறி, அதோட பருப்பு முதல்ல சொல்லிட்டேனாக்க சரி திரும்பவும் சொல்கிறேன். பருப்பு அதோட பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பிரட்டல் கறி, கத்திரிக்காய் பொரித்து கடலையும் போட்டு ஒரு சாதாரணமாக ஒரு அளவான உரைப்பு கறி மாதிரி சமைச்சது. அப்பளம், மிளகாய் பொரியல், வாழைக்காய் பொரியல். இது நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஆன்ட்டி என்னோட ரீல்ஸ் பார்த்துட்டு கேட்டிருந்தேன் அப்படின்னு. அவங்களுக்கு இன்றையோட ஓர்டர் முடியுது. ஓகே பாய், எல்லாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.